ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். படம் முடிகிற வரைக்கும் நான் அந்த கேரக்டருக்குள்ள எப்போதுமே டிராவல் பண்ணுவேன். வீட்லயா இருக்கட்டும் இல்ல வெளியிலயா இருக்கட்டும், அங்க ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல வீட்டுல. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன், I'll be playing villain. நீ வில்லனா? Nobody believed. But அருண் விஜய் சாருக்கு வில்லன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதே இம்பாசிபிள் டாஸ்க்னு சொன்னாரு. தயங்குவார், உதைக்கலாமா வேணாமா சார், இப்படி டச் பண்ணுறேன். ஒரிஜினலா இருக்கா உத பரவாயில்ல, அது ரியலா இருக்கணும். ரியலா இருக்கணும். பரவாயில்ல, உதவ நான் பாத்துக்கிறேன், உடம்பு தாங்கும். This one was done by me. அடிக்கும்போது உடஞ்சிச்சானே. இந்த கட்டு, இந்த 2-3 இது கிளி எல்லாம் நம்ம தலைவர். ஒரு இடத்துல சட்டையை அப்படி பிடிச்சி திருப்பும் போது கழுத்துல ஒரு கீறு. கேமராவை அப்படி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் அவரோட கண்ணு சொல்லும். அந்த வயசுல அதை புரிஞ்சிட்டு அந்த டயலாக்கை டெலிவர் பண்றதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். ஒரு நல்ல ஆக்டர் கூட நம்ம பண்ணும் போது அது வேற ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்ல. ஸோ அது இந்த படத்துல தெரியும். நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மிஷன் படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்றதா இன்னும் ஒரு ஹைப்பா இருக்கு. வணக்கம் பிரதர். அருண் விஜய் பிரதர், பூபதி புப்பண்ணா பிரதர், ஹீரோ அண்ட் வில்லன் சாரி பரத் புப்பண்ணா டக்குன்னு. ஓகே, ஹீரோ வில்லன் அந்த காம்போ இன்டர்வியூ எடுக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஓகே பிரதர், எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாகவே இருக்குது. அந்த வரிசையில் மிஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமாக இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இது கண்டிப்பாக அது ஒரு வேற ஒரு களத்தில் இருக்கும். ஏன்னா விஜய் சாருக்கு ஆக்சுவலாக விஜய் சாரோட பேட்டர்ன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். பட் அவருக்கே இது ஒரு வேற ஒரு ஜோன் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது தான் எங்களோட நம்பிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே we needed something different. பேசின கதை ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணி வச்சுருந்தது வேற ஒன்று. பட் திடீர்னு 1 வீக் கழித்து விஜய் சார் இந்த கதையை சொன்னார். சார் இதை நான் கேட்டேன், மாதேவ் சார்னு எங்களோட ஸ்கிரிப்ட் நம்ம ராஜமௌலி சாரோட அப்பாவோட இருக்கிறவர் அவர். ஓகே, ஸோ இப்போ அவர் தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் உங்களை வச்சு நான் ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் அதில் கரெக்டாக இருக்குது சார். அண்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில், ஏன்னா இப்போ இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு படத்துக்குள்ளே வரணும்னா அது அந்த ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். அண்ட் கிராண்டியர் இருக்கணும் அந்த படத்தில். இதில் அது எல்லாமே இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அந்த மிஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஏத்தாப்புல அந்த அச்சம் என்பது இல்லையே அப்படின்ற ஒரு விஷயமும், அது எதுக்காக, என்ன, எந்த ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்துக்காக ஹீரோ அதை பயணிக்கிறான், அதை இது பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸும் படத்தில் இருக்குது. அதை நான் பிரேக் பண்ணல. படம் பார்க்கும் போது யூ வில் நோ. எனக்கு இப்போ நம்ம டீசர்லாம் ட்ரெய்லரில் வரல அது. பட் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இன்னும் கூடுதல் ஒரு கவனம் இன்னும் கவனிக்கப்படும். அண்ட் அது ஆடியன்ஸ்கிட்டையும் வேற ஒரு இது ஜோல்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக இந்த படத்தில் எங்களுக்கு கிடைச்ச அந்த இட் வாஸ் லைக் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஆக்ஷனில் வேற ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த படத்தில் அமைஞ்சுது. அண்ட் 2வது ஏஎல் விஜய் சாரோட ஹேண்ட்லிங். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் அந்த மெஷர்டு பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அது அந்த மூடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எங்கேயுமே அந்த மூடு மாறாமல் அது ஒரு இடத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகும், அங்கேருந்து எண்டு வரைக்கும் அடுத்தடுத்துன்னு போகும் அந்த ஸ்பீடு. ஸோ அது விஜய் சாருக்கு புதுசான ஒரு விஷயம். அவர் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி இருக்கும். பட் இது அந்த வேகம் ஒன்று இருக்கும், அது ஆடியன்ஸை கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணும் அப்படின்றது. ஓகே, ஒரு இடம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே இவனோட நிதானம் தவறுச்சுன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரியான அந்த லைனில் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் இப்போ ஒரு ரியாக்ட் பண்ணிட்டேன்னா இது வேற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு லைன் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டராக இந்த படத்துக்குள்ளே போனோன்னே அந்த மூடில் நம்ம அந்த மூட் ஸ்விங்லேயே இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம்? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸில் வர ஒரு விஷயம். 2வது நமக்கு வேறு எந்த டைவர்ஷனும் இல்லை. நான் இந்த ஒரு படம் பண்ணோம்னா இந்த படம் முடிச்சுட்டு தான் அடுத்தது. ஸோ அந்த படம் முடிகிற வரைக்கும் நான் அந்த கேரக்டருக்குள்ளே எப்போதுமே ட்ராவல் பண்ணுவேன். அது வீட்லேயா இருக்கட்டும் இல்லை வெளியிலையா இருக்கட்டும், அது அந்த 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 கேரக்டருக்குள்ளே தான் நம்ம இருப்போம்.
அது ஆட்டோமேட்டிக்கா அது அங்க ரியாக்ட் பண்ண முடியாதுல்ல வீட்டுல. இல்ல நான் ஜென்ரலாவே அண்ட் தே ஆல்சோ நோ. ஓகே. ஸோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மூட்ல இருந்தாலும் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த கேரக்டருக்குள்ள தான் இருக்காங்க. அந்த கேரக்டர் மட்டும் சர்டன் டைம்ஸ் என்னன்னா என் ரியாக்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது நம்ம யூஸ்வலா நம்ம ரியாக்ட் பண்றதுக்கும் படம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ரியாக்ட் பண்றதுக்கும் அது தே அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஒவ்வொரு படங்களையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால தே காட் யூஸ் டு இட். எங்க பசங்களுக்கே அது தெரியும். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் விஜய் சாரோட அந்த கிளாரிட்டி அண்ட் அவர் கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரொம்ப கிளியரா ஒவ்வொரு சீனுக்கும் முன்னாடி என்ன பின்னாடி என்ன இப்ப எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லிட்டே இருப்பார். அண்ட் பிளஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம அதை வந்து கரெக்டா கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா அது நம்ம உள்வாங்கி அது எந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மீட்டர்ல இருக்கணும், இந்த ரியாக்ஷன் ஆர் டைலாக் டெலிவரி யாரும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஐ திங்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெட் இட். ஓகே. எப்போதுமே கர்நாடகா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏதோ தமிழ் சினிமானே ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இனி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், அந்த பேட்டர்னில் பரத் ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. நீங்கள் இங்கே வந்து அந்த காம்பினேஷன் நான் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பரத் போப்பண்ணா இந்த சின்ன வயசில் உங்களுக்கு வில்லன் அப்படிங்கும் போது அந்த நீங்கள் வந்து வில்லனாக ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பூம் இருந்துச்சு. அருண் விஜய் வந்து ஆன்டாகனிஸ்டாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்படிங்கும் போது இந்த பரத்தை பொறுத்த வரைக்கும் அதான் தமிழ் சினிமா எப்போதுமே வந்து டேலண்ட்டை ரொம்ப மதிக்கக்கூடிய. கண்டிப்பா அதை இருக்கப்பற்றினோம். அது வந்து அது மொழி அப்பாற்பட்டு அது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். நீ இட்ஸ் அ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை கரெக்டாக யூஸ் பண்ணினா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது, பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்டான அந்த திடம் அண்ட் வாய்ஸ் மாடுலேஷன் தமிழில் பேசியிருக்காப்புல, அவர் தான் டப் படத்தில். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னும் போது அது ஒரு நடிகனா ஒரு ஹீரோவா எனக்கு அதை வந்து இன்னும் கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு விஷயம். ஏன்னா அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ ஒரு ஏலியனா ஃபீல் ஆகக்கூடாது, என்னடா எல்லாம் வேற மாதிரி இருக்கேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டேயே நான் வந்து அதை உடச்சி விட்டுட்டு அருண் சார் ஐ டென்ட் நோ தட் யுவர் அப்படின்னாப்புல. இப்படிதான் நான் பட் ஆனால் பி ஃப்ரீ அண்ட் அதை என்னென்ன விஷயங்கள் என்னால் டிப்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் நானும் அவருக்கு அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் அவர் ரிஜிடாக இருந்தப்போ கண்டுபிடிச்சிட்டேன், சரி கொஞ்சம் பயத்தில் இருக்காப்புல. அப்புறம் உட்காந்து ஜஸ்ட்டு பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டாரு. ஸோ அந்த கேரக்டருக்குள்ளேயே அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் ஒன்று போனார். எங்களுக்குள்ள அந்த ஒரு லாஸ்ட் ஆக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு மேஜர் ஒன்று, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்காப்புல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சில்வா மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் சரி என் கூட பண்ணுறான்னு அவர் நிறைய எல்லாத்தையும் படங்கள் எல்லாம் பார்த்து ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்து அது அவரே சொல்லுவார். பட் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர் நம்ம அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணி அதனால தான் நீங்கள் படம் பார்க்கும் போது அது ஒரு ரொம்ப உண்மையாக தெரியும். ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்னா அது ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் உள்ள. ஓகே பரத், வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எப்படி இருந்துச்சு? படம் ரிலீஸ் ஆயிருச்சு லாஸ்ட் இயர். அப்போ when I came to promotion I told this statement. என்ன சொன்னா, தமிழ் industry is one industry where talent has been respected more irrespective of language barrier or you belong to that state. அது எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்ல. talent இருந்தா you're in. Okay, so that's why I respect Tamil industry a lot. Okay, and AL Vijay sir க்கு thanks சொல்லணும் because it was his conviction, it was his vision that நான் ஃபர்ஸ்ட் கால்ல மிஸ் ஆனது செகண்ட் கால்ல லாக் ஆயிடுச்சு. அதானே? அது actually 2017ல ஒரு ஆடிஷன் I went to audition for one of his film. Okay, but that did not happen. Even then we were not in touch for like 5-6 years. All of a sudden he remembers me and he calls me and he gave me this opportunity. So when everything was confirmed, na friends க்கு சொன்னேன் I'll be playing villain. நீ வில்லனா? Nobody believed. But அருண் விஜய் சாருக்கு வில்லன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அது impossible task ன்னு சொன்னாரு.
But A.L. Vijay sir had a very strong belief in me. Okay. That gave me so much of confidence. ஓகே. இப்போ இங்கே உள்ள ஆடியன்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோவை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு வில்லனை கொண்டாடுற ஆடியன்ஸ் இங்கே ஜாஸ்தி. ஏன்னா ஒவ்வொரு படத்துல கில்லியா இருக்கட்டும், அப்புறம் என்னைய அறிந்தாளா இருக்கட்டும், அது மாதிரியான ஆடியன்ஸ் இவங்க. ஒரு ஒரு ஃபைட்லாம் அவர் அடிச்சிக்க முடியாது, மாஸ் காட்டிடுவாரு. அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கு அப்படிங்கும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் இந்த ஆக்ஷன் வைஸாகவும் எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டியதா இருந்துச்சு? ஸ்டார்டிங்கு எனக்கு சினாப்சிஸ் வந்துருச்சு, பிடிஎஃப் ரொம்ப. ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ மை கேரக்டர் அண்ட் when I saw the cast, Arun Vijay sir, Amy Jackson ma'am, all the big actors are there. இது am I still dreaming? இது is this true or is it happening for real? Another ஒரு thought. And then I took it very seriously. Immediately YouTube, I went to YouTube, I rewatched all his fight sequences. Okay. Enna with lighting speed fight பண்ணுவார், it's going to be a very big challenge. I thought it's going to be a very big challenge, and Selva Master actually scared me. You know, Arun Vijay sir, he's going to do everything and anything you say, and you have to be very careful, and he has got that proper timing, so you have to be very well prepared, otherwise it's going to be a very difficult task. And for a big set, lot of people are working there, lot of money is involved, time, so because of me the problem avakudadanu I prepared so well. And A.L. Vijay sir, he called me and he told me very strictly that you know, you have to gain weight. Back then I was a bit lean, so you have to match up Arun Vijay sir, so you have to gain. I don't know what you're going to. அவரு ஆமா, அவர் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா வொர்க் அவுட் வீடியோ தான் அதிகமா இருக்கும். எப்பயாச்சும் அந்த பொங்கல் தீபாவளி அந்த வீடியோஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். Correct. So I don't know what you're going to do. You just have to gain weight and start preparing yourself. சொன்னா என்ன மாதிரி டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா? இல்ல நான் வந்ததுக்கு அப்புறமா தான் பண்ணேன். அது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. எனக்கு போட்டோ காமிச்சாப்ல. ஓகே. அப்போ அந்த லுக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வில்லன். ஓகே. அண்ட் விஜய் சார் ஒரு மைண்ட் வச்சிருப்பார்ல. ஸோ ஐ டோன்ட் கெட் இன் டு தட் அட் ஆல். ஸோ அவர் ஒன்று மைண்டில் வச்சிருக்காங்கன்னா டைரக்டர்ஸ் சாய்ஸ் தான் எப்போதுமே. ஸோ அவங்க கட் ஃபீலிங் என்னவோ அது சார் கரெக்டாக இருக்குங்களா சார், ஸோ கரெக்டாக இருக்கும் சார், அவர் மைண்ட் செட் ஆகிட்டார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கான இன்புட் எல்லாமே அங்கேருந்து வந்ததுனால தான் அவர் ப்ரிப்பேர் ஆனாப்ல. ஓ, ஸோ வெல் ப்ரிப்பேர்டாக வந்துட்டாப்ல. ஸோ அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, ஒரு ப்ராக்டிஸ், ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் ஸ்டண்ட்டில். டைமிங் மிஸ் ஆச்சுன்னா 2 பேருக்குமே அடிபடும், அவருக்கும் வரும் எனக்கும் அடிபடும். ஸோ மினிமலைஸ் பண்ணல எப்படியும் அடின்றது இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் அவர் தயங்குவார், உதைக்கலாமா வேணாமா சார், இப்படி டச் பண்ணுறேன், ஒரிஜினலாக இருக்கா பரவாயில்ல. ஸோ தட்ஸ் வாட் அது படத்துல பார்க்கும்போது அதானே அது ரியலா இருக்கணும். பரவாயில்ல உதவ நான் பார்த்துக்கிறேன், உடம்பு தாங்கும். This one was done by me. அடிச்சம்போது உடைஞ்சிச்சானே கட்டு, 2-3 இது கிளி எல்லாம் நம்ம தலைவர் சட்டை அப்படி பிடிச்சி திருப்பும் போது கழுத்துல ஒரு கீறு. இதெல்லாம் வந்து நம்ம அதை போய் பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது, இல்ல நடக்கிறது தான். ஸோ இவரு ஒர்க்டப்பா ஆப்ல சார், ரியலி சாரி சார், குடும்பம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருக்கு, உடம்பு ஃபுல்லா நிறைய இருக்கு, அதுக்கு கால்குலேட்டே பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மேஜர் ஒரு விஷயங்கள் வச்சிருக்கேன். ஸோ அது பின்னாடி பிற்காலத்துல அது ஏன்னோ அது தழும்புகள் நம்ம பார்க்கும் போது அந்த படங்களோட விஷுவல் வந்துட்டு போகும். அது கார்ஸ் எல்லாமே மெமரி. ஆமா, அது ஒரு பெரிய மெமரி இல்ல. நாளைக்கு நம்ம வந்து பார்க்கும் போது அது பல கதைகள் சொல்லும். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்துல வர இயலா இருக்கட்டும், நிமிஷாவா இருக்கட்டும், போன வருஷம் வந்து அவங்களோட வருஷமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சித்தா போன்ற இந்த படங்கள் இங்கே இவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இவங்க கூட நடிக்கும் போது நீங்க எக்ஸ்பீரியன்ஸான அது. ஆனா குழந்தைங்க கூட நடிக்கும் போது நம்மளை விட ஒரு படி ஏதாச்சும் ஒன்று அழகா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ரியல். ஓகே. என்னன்னா நம்ம படத்துல எங்களுக்குள்ள இந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும் பிகினிங்லேருந்து. அவ அப்படி கேமராவை அப்படி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் அவரோட கண்ணு சொல்லும். ஓகே. ஸோ அதை புரிஞ்சுட்டு பண்ண அந்த வயசுல அதை புரிஞ்சுட்டு அந்த டைலாக்கை டெலிவர் பண்றதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். அதை வந்து விஜய்க்கு வந்து A.L. விஜய்க்கு வந்து ரொம்ப
கைவந்த கலை. ஏன்னா அது வந்து டைரக்டரா அவர் நிறைய குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவ்வளோ அழகா அது ஒரு செட்டில் வந்து அதை ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். என்கிட்ட அவ்வளோ ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு சீன் பண்ணும் போதும் எனக்கு ஒரு டாட்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்து அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்டு சில இடத்துலலாம் ஜஸ்ட் அந்த லுக்லேயே கலக்கிடுச்சு. ஏன்னா அந்த ஹோல் எமோஷனை கன்வே பண்ணுச்சு. அண்ட் ஒரு சில டயலாக்ஸ் வச்சிருக்காப்புல விஜய். அண்ட் அது வந்து எல்லாரையும் ஒரு அடைக்கும். அவர் நம்ம பார்க்கும் போதே டக்குன்னு நம்மளை சோக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன டயலாக் தான். பட் அது ப்ரீலூட் நான் கொடுத்துருப்பேன். அதோட எண்டு அவள் கொடுப்பா ஒரு இடத்துல, அது அப்படியே சோக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஐ திங்க் விஜய் இஸ் குட் அட் தட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடலுமே வந்து விஜய் தான் எழுதுனாப்புல. இப்போது கண்ணே செல்ல கண்ணே அந்த பாட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் தட் இஸ் அ வெரி மெலோடியஸ் சாங். உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்காங்க. ஸோ அதில் எங்களோட மாண்டேஜ் தான் போவோம். நாங்கள் மாண்டேஜ் எடுக்கும் போது சாங் இல்லை, நாங்கள் சும்மா ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கங்கே. பட் அதை ப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தோன்னு நமக்கே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இயலா இருக்கட்டும், நிமிஷா, வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் டு ஒர்க். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நோட்டிசபிள் ப்ராஜெக்ட்ஸில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்களோட ப்ராஜெக்ட். ஸோ அது ஆல்ரெடி அவங்க மலையாளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி பேர் வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்லேயும் அவங்க ஸ்ட்ராங்காக ஸ்கிரிப்ட்ஸ் மூலியமே, அவங்க நார்மலாக வந்து கண்டதை பண்ணுறதில்ல. அவங்க வந்து அந்த கேரக்டரை பார்த்து அது எப்படி இருக்குது, அந்த கதை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் ஒத்துக்கிறாங்க. பட் விஜய் வாஸ் வெரி எக்ஸைட்டட் நிமிஷா பண்ணுறாங்க அப்படின்னோன்னா அந்த கேரக்டர் வந்து அதுக்கே ஒரு தனி வெயிட்டேஜ் கிடச்சிருச்சு அவங்க பண்ணும் போது. அண்ட் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் வந்து நடித்த மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள டக்குன்னே தெரிச்சு. அது வந்து ஒரு நல்ல ஆக்டர் கூட நம்ம பண்ணும் போது அது வேற ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்ல. ஸோ அது வந்து இந்த படத்தில் தெரியுது. இன்னொரு விஷயம், அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ பேர் மேலே வந்து விழுறாங்க. அந்த 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 லாங் ஷாட் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை ஏன் வந்து இது பண்ணணும், நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிற ஒரு அந்த கட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு வருது? இது படம் பார்த்தா ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஷாட் இஸ் ரிஸ்க் ஷாட். இல்லை, அந்த களை நான் சொன்னேனே, அந்த களத்தை அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ அப்போது நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் நான் மாஸ்டர்கிட்ட சொல்கிறது, மாஸ்டர் இது வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படியே க்ளூடாக இருக்கணும், ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் பண்ணலாம் மாஸ்டர், இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் அதை நம்ம எனக்கு வந்து இப்போ ஓகே ஃபைன், வி ஹாவ் டு டூ இட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த சொன்ன மாதிரி நிறைய சீக்வன்சஸ் படத்தில் அந்த சீக்வன்ஸாக போகும். அதில் சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணுற ஒரு விஷயம். நிறைய அடிபட்டுச்சு, நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு, எங்களுக்கு எனக்கு அடிபட்டுச்சு, எல்லாருக்கும். பட் அதை மீறி வி வாண்டட் தட் டு யூனோ அந்த 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 சீக்வன்ஸை வந்து ஆடியன்ஸை ஸ்பெல் பவுண்டாக பார்க்க வைக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் எய்மாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரிஸ்க்கு இல்லை பயம் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அதுதான் முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அது இருக்கும் போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக தைரியமாக உள்ளே போய் அடித்தோம். அண்ட் ப்ளஸ் எனக்கும் சில்வா மாஸ்டருக்கும் ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த் இருக்குது. ஃப்ரம் என்ன இருந்தால், ஏன்னா நாங்கள் அந்த என்ன இருந்தால் அந்த ஃபைட்டு அந்த பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பார்க்க ஒரு மேட்டர் பண்ணுறதெல்லாம் முன்னாடி பண்ணியே பார்க்கல. வரும் இங்கேருந்து நீங்கள் போங்க, கேமரா இந்த பக்கம் வரும், நீங்களே. ஸோ முன்னாடி பார்த்து இங்கே வந்து தொட்டி இருக்கு, இங்கே வந்து இது இருக்கு அப்படின்னு ஜம்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ அங்கே எப்படி ஒருத்தன் போய் எது கிடைக்குதோ அந்த பக்கம் ஓடுறது, இந்த பக்கம் குதிக்கிறது, கேமரா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ யாருமே பார்க்கல. ஏன்னா அது அந்த மாதிரி எடுத்த ஒரு கொரில்லா மேக்கிங் தான் அது. அண்ட் பிகாஸ் மாஸ்டருக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் அந்த டைம் வந்து பயம்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஏன்னா சில டைம் டக்குன்னு ஒரு 20 அடி ஜம்ப் பண்ண வேண்டியது இருக்கும், சில டைம் இவ்வளோ கேப் இருக்கும், நம்ம தாண்டணும். ஸோ இது எல்லாம் வந்து மாஸ்டருக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ். பட் எனக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக எதை பண்ணனாலும் பண்ணிடுவேன். ஆனால் அது எங்கேயாவது சின்ன டவுட் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஸோ அது கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ணதுனால தான் அது பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் போனோம். ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட் அண்ட் நம்ம அதை பக்காவாக பண்ணிவிடுவோம் அப்படின்றது தான் வி டிட் தட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லும்பொழுது 20 ஃபீட்னாலும் அசால்ட்டாக குதிப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? வெரி இன்ஸ்பைரிங். அப்படி அது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஒன் பர்டிகுலர் ஷாட் இருக்கு. You have done it nearly 25 times. 25 takes ஆயிருச்சு. 25 to 30 I guess. But still ஒரு ஃபேஸில் ஒரு இரிட்டேஷன் இல்லை,
அது டெக்னிக்கல் ஃபால்ட். அது ஒன் மோர் போது நாங்களும் விடலை. மாஸ்டர் சார் அது ஒரு 6வது டேக்ல ஓகே அப்படின்னாரு. மாஸ்டர் உங்களுக்கு ஓகே ஆகிற வரைக்கும் விடாது, ஏன்னா அது டைமிங் ரொம்ப முக்கியம். என்னோட ஒரு விஷயமும் வேற ஒரு விஷயம் ஒன்று, அவங்க டைம் பண்ணணும் இந்த ஃபைட்டர்ஸ். அந்த டைம் பண்ணி ரெண்டும் ஒரே டைமில் வந்து அந்த லேண்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வர வரைக்கும் வி வெண்ட் இன். பட் அதான் சொன்னேனே, வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட். அது வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றது தான் ஐ ஆல்வேஸ். நான் மற்றவங்க டயர்டானா நான் விடலை, இல்லை போகலாம் வாங்க 25 வாட்டி போடாதீங்க. ஏன்னா இவ்வளோ ஒர்க் எல்லாரும் புட்டிங் இன் சோ மச் எஃபர்ட். அது கிட்டத்தட்ட 3-4 மணிக்கு அந்த ஷார்ட்டை எடுத்து முடித்தோம். நாங்கள் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சது, அவ்வளோ நேரம் போச்சு. திருப்பி முடிச்சு நைட் சொல்கிறேன், மிட் நைட் 3-4 o'clock முடித்தோம். என்னதான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாலும் விஜயகாந்த் சார் இந்த இடத்துல என்னால் கொண்டு வர முடியல. ஏன்னா அவர் அளவுக்கு நீங்கள் இப்போ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது ரொம்ப இப்போ வரைக்குமே நான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இனிமேல் என்னோட படங்களில் வேலை செய்கிற எல்லாருக்கும் நான் என்ன சாப்பிட்றனோ அதே சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதர். பட் ஆனால் அது வந்து இப்போது விஜயகாந்த் சார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் சமமாக தான் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஏன்னா பிகாஸ் டோட்டல் டயட்டு எல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்னதாக போய் சார் அப்படின்ட்டுருவாங்க. இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கேர் எடுக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். அது என்னோட பர்சனலாக ஆஸ் அ ஹீரோ அவர் எப்படி ஒரு கேர் எடுத்து பண்ணாரோ அதை நான் பண்ணணுன்றது தான் விருப்பம். அது வந்து ப்ரொடியூசர் பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்களே தாண்டி நான் என் பர்சனலாக பண்ணணுன்றது அந்த இடத்துல சொல்ல வந்தேன். ஸோ அந்த விஷயம் எல்லாருமே பண்ணணுன்றது தான் அவரோட விருப்பமும். அது நடக்கும். அண்டு அது நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ பட் அது எனக்கு அந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. அது நாட் ஓன்லி கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு நாட் ஓன்லி தேர் பிகாஸ் ஏன்னா அதை பார்க்கும் போது நிறைய விஷயத்தில் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் அவர் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் எனக்கு வந்து அவர் ஐகான், ஒரு ஆக்ஷன் ஐகான். அவரை பார்த்து நம்ம உள்ளே வந்தோம். அவர் மாதிரி ஒரு தனித்துவமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் ஆக்ஷனில் அப்படின்ட்டு தான் நம்மலாம் இறங்கியிருக்கோம். ஸோ அவருக்குன்னு ஒரு தனி இடத்த அந்த ஜோனில் பிடிச்சிருந்தார். ஸோ அதுதான் என்னோட ஒரு பெரிய ஆசையாகவும் இருந்தது. ஸோ அதை நம்ம கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ அவரெல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டார். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து பண்ணணும்னா நம்ம இன்னும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவர் இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக நான் வச்சுருக்கேன். ஸோ அவர் ஒரு இழப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. பட் அவர் விட்டுட்டு போன விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதனால தான் அந்த இடத்துல உணர்வுபூர்வமாக உண்மையாக நான் சொன்ன ஒரு விஷயம். அது தொடர்ந்து அது நிறைய விஷயங்கள்ல அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி எங்கள் படைப்பு தளத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன பண்ணாரோ அதுலேயும் நம்ம வந்து ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஓகே 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். மிஷன் வந்து January 12 ரிலீஸ் ஆக போகுது. பல பேரோட மனங்களை வென்றிருக்கீங்க. இந்த படம் மூலம் இன்னும் பல கோடி பேரோட மனங்களை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். உங்கள் 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச்.